யாழ்ப்பாணம் நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மகிமை, அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்களை நாதம் யூடியூப் சேனல் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சுவாமியின் குருபூசை நிகழ்வானது நல்லூர் தேரடி நினைவாலயத்தில் யாழ்ப்பாணம் சைவப்பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெறுகிறது. மாதம் தோறும் ஒவ்வொரு சிறந்த பேச்சாளர்கள் நல்ல பல சிந்தனைகளை நம்முடைய மனங்களில் விதைத்து செல்கிறார்கள். இது தவிர சைவப்பிரகாச பேரவையின் செயலாளர் சிவகுருநாதன் ஐயா சித்தர்களை பற்றியும் கந்தபுராண படனம் பற்றியும் கூறி வருகின்ற விடயங்கள், வரலாற்று கதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தன. அவரின் இந்த முயற்சி பெருமுயற்சியாகும். கடந்த 29/12/2025 அன்று இடம்பெற்ற குருபூசை மற்றும் ராஜவசியம் எனும் பொருள் பற்றி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளர் குமரேசன் பாலசண்முகன் ஆற்றிய சிறப்பான ஒரு உரையை தொடர்ந்து இந்த காணொளி உங்களுக்காக கொண்டு வருகிறது. குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். கீர்த்திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன் குருநாதன் காவிரிதம் அதற்கு நான் அன்பே நான் பெற்றிருப்பதை கண்டீர். வெற்றாரும் போனார்கள் பேருலகில், மற்றாரும் தன்னப்பரில்லா தலைவன் திருவருளாம் என்னப்பர் என்று இருத்தேன். எம்பவனாதவன் நல்லூரில் வந்தான் என்றும் தீவர, நானே அவன் என்று தீவர. இத்தன்னை ஆண்டவன் எழிலாரும் நல்லூரில் காத்தம்மை ஆண்டான் என்றும் தீவர, கருணை கடல் என்றும் தீவர. உடவறிந்தெல்லோ முன் செயல் என்பதற்கு அளவில்லா நந்தன் என்றும் தீவர, நாவென்றும் தீவர. ஆதியும் அந்தமும் இல்லா ஒருவன், ஆதியும் அந்தமும் ஆனாலும் இங்கு பூராவும் படைத்த ஒருவன், அஞ்சு பூராவும் ஆனாலும் அஞ்சுவது யாரும் நச்சரியாக பசும் வெளியே தோற்றமையாவும் ஆனாலும் காண்பதெல்லாம் காலநிலை அந்தனன் காட்டும் காயத்தை வெல்லும் பாயத்தை கூட்டும் ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டார் என்று மாறுதலுண்டாகும். பஞ்ச புலன்பழி போம் மனத்தினை வென்றும் பஞ்சாச்சரத்தை அனுதினம் சொல்லும், கொஞ்சம் கொஞ்சமாக தினத்தினை கொள்ளும், குற்றம் யாவையின் குணமாக கொள்ளும் ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டார் என்று மாறுதல் உண்டாரை நோக்கும். இந்நாடென்றும் மாவிருப்பதை காக்கும், ஏழைகள் கட்டுப்படாத மனத்தினை கட்டும், கங்குள் பகலற்ற காட்சியும் காக்கும் ஆண்டவன் திருவடி வேண்டிக் கொண்டார் என்றும் ஆறுதல் உண்டாரும். முன்னோர் பெருமானை கடையேனை ஆண்டு கொண்ட கருணை திருவுருவை, கடையேறு நின்றாத தத்துவனை ஆனாக அடியேனின் ஐம்புலனும் அறியாத நித்தகனை, அடிவீதில் பாடி அணியிருக்கான் அம்மானை, வேதத்தின் உட்பொருளை பாதம் சொல்வார்கள் பாக்கியத்தை, பச்சைமான் வேதம் தவிர்க்காட்ட விஞ்ஞமனை புலப்பிரியை மாதனி புள்ளை மௌமல் மலன் நோக்கு நல்லூரில் பாதம் தலைதான் பாடுகிறார். வெட்ட வழியிலே நின்றுள்ளதீகம் வேதாந்த சித்தாந்தம் ஒன்றொன்று நோக்கம், கட்டுப்படாத மனத்தினை கட்டம், கண்கள் பகலற்ற காட்சியும்
எல்லாம் வல்ல நல்லூர் கந்தசுவாமியாரை மனதிருத்தி செல்லப்பா சுவாமிகளது பாதாரங்களை வணங்கி இந்த மாதாந்த குருபூசை அச்சிலே மாதாந்த குருபூசையின் நிகழ்விலே செல்லப்பா சுவாமிகளுடைய அற்புதம், அவருடைய பெருமைகளை பற்றி நாங்கள் பேசுவது வழமை. அவரது மாதாந்த குருபூசை தினத்திலே நடைபெறுகின்ற சமய சொற்பொழிவுகள் எல்லாம் நல்ல பயனை அடியார்களுக்கு உண்டு பண்ணும். சமய பிரசங்கங்கள் புராண படங்கள் தான் சிவமயத்தை உருவாக்கும் என்று சொல்லுவார்கள், சிவமயத்தை கூட்டப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த சுவாமிகளோட குருபூசை தினத்திலே சமய சொற்பொழிவுகள் நடந்து வருவது சுவாமியின் திருவருள் என்றே நாம் கருத வேண்டும். செல்லப்பா சுவாமிகள் நல்லூரிலே வாழ்ந்து தமது சூடன் யோகர் சுவாமி மூலம் பல சீடர்களை உருவாக்கி இருக்கின்றார். அவருடைய அருளொளி இன்று கவாய் நாட்டிலே ஒரு சிவாலயம் அமைந்து உலக மக்களுக்கு சிவப்பேரொளி வீசிக்கொண்டிருப்பது செல்லப்பா சுவாமியாரின் திருவருள் என்று நாம் கருத வேண்டும். அவர் ஏற்றி வைத்த ஞான தீபம்தான் யோகர் சுவாமிகள் மூலம் 50 ஆண்டுகள் மக்களோடு மக்களாய் தாமரை இழிவு நீர் போல வாழ்ந்து ஞான ஒளியை பரப்பி இருக்கின்றார். அவரது பாரதம் என்று தொண்டநாத சுவாமிகள் பல சேவைகளை ஆத்ம ரீதியில் செய்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் செல்லப்பா சுவாமிகளது அருளொளி என்று நாங்கள் கருத வேண்டும். அந்த வகையிலே யோகர் சுவாமிகள் சிவதொண்ட நிலையத்துக்கு முன்பாக காங்கை சுந்தர வீதியிலே செல்லத்துற சுவாமிகளுடன் உரையாடி கொண்டிருந்தார். உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் உள்ளே சென்றான் என்று அப்போல செல்லத்துறம் சுவாமிகள் அவர் யோகர் சுவாமிகளை கேட்டார், ஏன் சுவாமி நீங்கள் நின்றா போல இங்கு வந்து விட்டீர்கள்? அங்கு ஒரு பெரியவர் வருகின்றார், அதனாலே நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். ஆர் அந்த பெரியவர்? ஞானாதேவி முத்துக்குமார சுவாமிகள். அதை கண்டவுடன் அவரே இங்கே வந்தார். ஞானாதேவிலே முத்துக்குமார சுவாமிகள் எவ்வளவு ஞானோடைய பரப்பி இருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் வழங்கும். அவருடைய ஆசை பெற்றவர் தான் இன்றைய பேச்சாளராக இங்கு வந்திருக்கின்ற பாலசண்மன் அவர்களின் பேரனார் ஆவர். அவருடைய அந்த திருவருட்பார்வைதான் இன்று இங்கு செல்லப்பா சுவாமி நிலையத்திலே நாங்கள் கேட்ட பொழுது, நான் அவரை கேட்கும் பொழுது நினைத்தேன், அவருக்கு பல வேலைகள் இங்கே மார்கழி மாதமாகியால் திருவம்பாய் உயர்த்தலில் ஈடுபடக்கூடும், வருவாரோ தெரியாது என்ற சந்தேகத்தில் நான் அவரிடம் வினவினேன். அவரை இந்த இடத்திற்கு கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் பல நாள் உதித்தது. ஆனால் அவர் ஆசிரிய பயிற்சி கல்லூரியிலே விரிவுரலாக கடமையாற்றுகின்றபடியால் வேலைப்பள்ளி இருக்குமோ என்ற அச்சத்துடன் நான் கேட்டேன். அவர் கேட்டவுடன் பூம்பாரேன் என்று சொன்னார். அது மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது. அவருடைய குடும்பத்தாருடன் அடியேன் கனகாலமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய தந்தையார், அவருடைய பேத்தியார் அவருடன் பழகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று தம்பி பாலசண்மன் மூலமும் நீண்ட நாட்களாக சமய சொற்பொழிவுகள் கேட்டு கார்னர் இழத்து செம்பரத்திலே மணிவாச சபையிலே வருடந்தோறு மாற்றுகின்ற ஒரு பங்கினை செய்து வருகின்றார். அதே போன்று மானிப்பாய் கார்னர் மதுரை வீரத்தேவனார் ஆலயத்திலும் இருமுறை வந்து பேசி தொடர் சொற்பொழிவாற்றி இருக்கின்றார். அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அவருடைய தந்தையார் போன்று
மிக பேச்சாற்றல் மிக்கவர். அந்த வகையிலே இந்த இடத்திலே அவர் இன்று வந்திருப்பது யோகர் சுவாமியினுடைய அருட்கடாட்சம் என்றே நாங்கள் கூற வேண்டும். இந்த நேரத்திலே இந்த சொற்பொழிவு எல்லோருக்கும் நன்மை வைக்கும் என்றும், இந்த இன்றைய சொற்பொழிவிலே ராஜவசியம் என்னும் பொருள் பற்றி சிறந்த சொற்பொழிவாற்றுவார். அதனை எல்லோரும் இன்புற கேட்டு வாழ்வோமாக. வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் பிதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதான் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தில்லைக்கூத்தன் தாழ்பணிந்து நல்லை முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி நல்லையம்பதியிலே விளங்குகின்ற செல்லப்பா சுவாமிகளுடைய நினைவாலயத்திலே இன்றைய நாள் கொண்டாடப்படுகிற மாதாந்த குருபூசை நிகழ்ச்சியிலே அந்த அற்புதமான நினைவாலயத்தினுடைய மாதாந்த குருபூசை நிகழ்ச்சியினுடைய பெயரால் கந்தபுராணமும் ராஜவசியமும் என்கிற தொடர்களை உங்களோடு சேர்ந்து அனுபவிப்பதற்காக மேற்கொள்கிறேன். அன்புமிக்க பெரியோர்களே, அருமையான ஒரு வாய்ப்பு, தவ வாய்ப்பு. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவது உண்டு, பரம்பொருளாகிய சிவபெருமான் வகுப்பு நடத்தி பார்த்தார். அவருக்கு வாய்த்தது 4 மாணவர்கள். அதற்கு பிறகு அகத்தியர் வகுப்பு நடத்துகிறார். அவருக்கு 12 பேர். இவ்வாறு மறைபொருளை, இயம்ப அரும் பொருளை கேட்கவும் சிந்திக்கவும் கூடக்கூடிய கூட்டம் என்பது பக்குவப்பட்டதும் வினை பயன் கிட்டியதுமான கூட்டமாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கைகூடி இருக்கிறது என்பதைத்தான் இந்த சிறிய சிந்தனை அவாவுகின்றது. பெருமக்களே, இந்த புண்ணிய பூமியிலே இந்த உரையரங்கத்தை ஆரம்பித்து வைத்த சிவலோகநாதன் ஐயா அவர்களுக்கும், கூடியிருக்கின்ற முருகப்பெருமானுடையதும் செல்லப்பா சுவாமிகள் யோகர் சுவாமிகளதும் அருளாசிக்கு ஆட்பட்டவர்களுமான உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த சின்ன உரையை இத்தால் முன்வைக்க விளைகிறேன். கந்தபுராணம் என்பது இலங்கை தமிழர்களுடைய, குறிப்பாக யாழ்ப்பாணத்தவர்களுடைய ஜீவ நாடி. கந்தபுராணம் பிறந்தது தமிழ்நாடு. ஆனால் கந்தபுராணத்தினுடைய புக்ககம், வாழ்வகம், வாழ்விடம் எது என்று கேட்டால் இலங்கை மணி திருநாட்டினுடைய யாழ்ப்பாண நன்னகர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனைத்தான் பண்டிதமணி கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் யாழ்ப்பாண கலாசாரம் என்பது கந்தபுராண கலாசாரம் என்று அழுத்தி எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். யாழ்ப்பாண கலாசாரம், கந்தபுராண கலாசாரம். எத்தனை விதமான மக்கள், எத்தனை விதமான தொழில் புரிகின்ற மக்கள், எத்தனை விதமான வாழ்வியல் கோலங்களை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் நிரம்பிய இந்த பெரும்பதியிலே எவ்வளவு துணிவோடு பண்டிதமணி சொல்லுகிறார், யாழ்ப்பாண கலாசாரம், கந்தபுராண கலாசாரம் என்றால் அந்த அளவுக்கு கந்தபுராணத்தினுடைய பயன் யாழ்ப்பாண மக்களை வாழ்வாங்கு வாழ வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரங்கேற்றம் பற்றி இங்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். காஞ்சி குமரகோட்டத்திலே முருகப்பெருமான் சன்னிதானத்தில் அரங்கேற்றம் நடைபெற ஆயத்தமாகிறது. நாள் குறிக்கப்பட்டது. பற்றுடையவர்கள் எல்லாரும் வந்து கூடியிருக்கிறார்கள்.
அரங்கேற்றத்தை நூலை விரித்து வைத்து தொடங்குகிறார். தொடங்கிய பொழுது 2 அடிகள் சொல்லிக் கொண்டு போகிற பொழுது சபையில இருந்த ஒருவர் எழுகிறார், திகட சக்கர செம்முகமைந்துளான் தகட சக்கர தாமரை நாயகன் என்று தொடர, திகழ் தசம் என்பது திகடசம் என்று எப்படி புணரும், இதற்கு வியாக்கியானம் சொல்லி தொடரலாமே என்பதுதான் குறுக்கிட்டவருடைய வினா. கச்சியப்பர் யோசிக்கிறார், முருகா, உன்னை பற்றி பாடிய பனுவலை அரங்கேற்றம் செய்வதற்கு இப்படி ஒரு சவாலை தந்திருக்கிறாய். முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு நாளைக்கு இந்த வினாவுக்கு ஐயத்துக்கு தெளிவு வழங்கி அரங்கேற்றம் தொடரும் என்பது அவருடைய விடை. அரங்கேற்றம் ஒத்திவைக்கப்படுகிறது. அடுத்த நாள் மாலை நேரம். நேற்றைக்கு வந்ததை விட சனம் கூட. இது உலக வழக்கம். ஊர் சண்டை என்றால் கண்ணுக்கு குளிர்ச்சி என்பார்கள். இது இலக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய சர்ச்சை, சமயம் சார்ந்த சர்ச்சை. அதை பார்க்கவும் கேட்கவும் சிந்திக்கவும் மக்கள் கூட்டம் பெருகி இருந்தது. அதில் இன்னொரு செய்தி, நேற்றைக்கு வந்து ஆட்சேபம் தெரிவித்தவர் இன்றைக்கு முன்வரிசையிலே இருக்கிறார். நேற்றைய விட கொஞ்சம் உஷாரா கம்பீரமா இருக்கிறார். மேடையில வந்து உட்காருகிறார் கச்சியப்பர். இவர் எழுந்து நேற்றைக்கு வினவிய சந்தேகத்திற்கு தெளிவை சொல்லி தொடரலாமே என்று கேட்டார். புதிதாக அந்த சபைக்கு வந்த ஒருவர் அங்கு இருந்தவர்களை பார்த்து, நேற்றைக்கு சந்தேகம் தெரிவிக்கப்பட்டதா, என்ன விஷயம் என்று கேட்டார். திகழ் தசம் என்பது திகடசம் என்று புணர்வதாக இவர் பாடலை தொடர்ந்தார். எப்படி புணரும் என்று கேட்டேன். அப்படியா, திகழ் தசம் என்பது திகடசம் என்று புணர்வது தானே வழக்கு. வீரசோழியம் இப்படித்தானே பேசுகிறது என்று வீரசோழியம் என்கிற இலக்கண நூலை எடுத்து காட்டினார். அந்த இலக்கண நூல் சொல்வதன்படி புணர்ச்சி சரி. அரங்கேற்றம் தொடர்ந்தது. இது அரங்கேற்றிய வரலாறு. யானை மேல ஏற்றி கந்தபுராணத்தை ஒரு யானையில, கச்சியப்பரை இன்னொரு யானையில ஏற்றி கௌரவித்தார்கள் என்பது சரித்திரம். இது கந்தபுராணம் பிறந்த அரங்கேறிய கதை. அதனுடைய புக்ககம் வாழ்விடம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்திலே முருகன் தலமாக இல்லாத, மூலமூர்த்தி முருகனாக இல்லாத கோயில்களில கூட கந்தபுராண படிப்பு இடம்பெற்றது. புராண படனம் அவ்வளவுக்கு யாழ்ப்பாணத்துல ஊறி போயிருந்தது. 1995 வரையும், யுத்தத்தால் நாம் இடப்பெயர்வு காணும் வரையும், ஒரு சாதாரண கிராமிய தமிழில் சொன்னார், பட்டி தொட்டி எல்லாம் என்று சொல்வது போல எல்லா ஆலயங்களிலும், பெரும்பாலான ஆலயங்களில் புராண படனம் அற்புதமாக நடந்தது. கந்த புராண படனம், பெரிய புராண படனம், திருவம்பாவை காலத்தில் திருவாதபூரடிகள் புராணம், திருவிளையாடல் புராணம் என்று புராண படனங்கள் தாராளம் ஏராளமாக இடம்பெற்ற மண் இந்த யாழ்ப்பாணம். இதைவிட முல்லைத்தீவு, மட்டக்கிளப்பு என்று இலங்கையின் மற்ற பாகங்களிலும் இது நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். இனி யாழ்ப்பாண கலாசாரம், கந்தக புராண கலாசாரம் என்று பண்டிதமணி சொன்னது எதற்காக என்று சிந்திக்கலாம். ஒரே ஒரு கருத்து, எந்த காவியத்துக்கும், எந்த புராணத்திற்கும், எந்த பேரிலக்கியத்துக்கும் ஒரு ஊடுபா இருக்கும். ஊடுபா என்றால் அந்த காவியத்தினுடைய, அந்த இலக்கியத்தினுடைய உட்கிடை. அந்த இலக்கியம் என்னத்தை பகர்கிறது, அதுதான் ஊடுபா, பாவியம் என்றும் சொல்லுவார். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கிறது கம்பராமாய். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கம்பும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்கிறது மகாபாரதம். ஊழ்வழி உறுத்து வந்து ஊற்றும் உரைசார் பத்தினிய உயர்ந்தோர் ஏற்றுவர், அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாரம், இதை சொல்லுகிறது சிலப்பதிகாரம். தொண்டர் குலமே தொழுகுலம் என்கிறது பெரிய புராணம். அப்போ கந்த புராணம் நன்றி உணர்வு. கந்த புராணத்தினுடைய அடிநாதம் ஊடுபா, நன்றி உணர்வு. சூரவன்மன் சிவபரம்பொருடத்திலே வரம் தவம் செய்து வரம் பெற்றான். சிவனுடைய பிள்ளை என்றே சிங்கமுகாசுரன் சொன்ன பிறகும் முருகப்பெருமானோட யுத்தத்துக்கு போறான். நன்றி மறந்ததை எடுத்து காட்டி ஒரு பக்கம்,
மறுபக்கமாக நன்றி உணர்வை வீரவாகு தேவரிடத்திலே கடைசியில கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும்? நவவீரர்களுக்குள்ள முதல்வர் வீரவாகு தேவர். வீரவாகு, வீரகேசரி, வீரமார்த்தாண்டர் என்று 9 பேர். புராணம் படித்தவர்களுக்கு வரலாறு தெரியும். இந்த யுத்தத்திலே முருகப்பெருமானுக்கு அணுக்க தொண்டனாக இருந்து தேவர்களை சிறை மீட்டு அவர்களை மறுபடியும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்த பெருமையில வீரவாகு தேவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையை கனவிலும் பகேன். குபேர சம்பத்து, குசேல சம்பத்து என்று 2 விடயங்களை சொல்லுவார். குசேலர் புத்திர பாக்கியத்தால் உயர்ந்தவர், குபேரன் தனத்தால் உயர்ந்தவன். குபேர சம்பத்து, குசேல சம்பத்து. குசேலருக்கு 27 பிள்ளைகள் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. குபேரன் நிதியினுடைய வைப்பிடம் கஜானா அவரிடத்தில் தான் இருக்கிறது. கந்த புராணத்தில இருந்து 5 முக்கியமான விடயங்களை நாவலர் பெருமான் தன்னுடைய வசனத்திலே, கந்தபுராண வசனத்திலே எடுத்து காட்டி இருக்கிறார். குறிப்பிட வேண்டிய விடயம், இன்றைக்கு அந்த 5லே ஒன்றாக இருக்கிற ராஜவசியத்தை பற்றி பேசுங்கள் என்று அன்பு கட்டளை இட்டவர் இந்த நிகழ்ச்சிகளை உயிரோட்டமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் சிவலோகநாதன் ஐயா என்பதை நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். கந்தபுராணத்தினுடைய ஊடுபாவாக நோய் நீக்கம், செல்வம், புத்திர பாக்கியம், ராஜவசியம், சத்துரு ஜெயம் என்கிற 5 விடயங்கள் எடுத்து பேசப்படுகின்றன. இது நாவலரிடத்திலே அற்புதமாக பார்க்கலாம். இந்த இடத்தில் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். 1925ஆம் ஆண்டு ஜோகர் சுவாமிகள் முதலாக காரை நகருக்கு வருகிறார். 1872 பிறந்தவர். ஏறத்தாழ 52 வயதுல 1925ஆம் ஆண்டு பெருமான் காரநகருக்கு விஜயம் செய்கிறார். திண்ணபுரம், ஒரு பக்கத்தில் ஐயனார், ஒரு பக்கத்தில் திண்ணபுர சிவன், ஈழத்து சிதம்பரம் என்று கொண்டாடப்படுகிற அற்புதமான சிவதலம். அங்க போய் இங்கே அதிர்வு இருக்கிறது, மகிமை இருக்கிறது என்பதை இருந்த அடியார்களுடைய காதிலே வலியுறுத்தி விட்டு வந்தவர். அதனுடைய 100வது ஆண்டு இது. 1925 2025. இதனை முன்னிட்டு கொண்டாடுகிறார். சைவ பிரகாச பேரவைக்கு யாழ்ப்பாண சமூகம், கந்த புராண பக்தர்கள், முருக அடியார்கள் வாழ்நாள் கடன்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லி வைக்க வேண்டும். யோகர் சுவாமிகள் காரை மண்ணுக்கு வந்த விஜயத்தினுடைய 100ஆண்டை குறித்து 100ஆண்டு விழாவை தயார் செய்வதோடு கந்தபுராணத்தினுடைய 6 காண்டங்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியாக வெளியிடத் தொடங்கி 1வது பகுதி வெளியிட்டு முடிந்தது. 2வது 3வது பகுதிகளை, 2ஆம் 3ஆம் காண்டங்களை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டு வைக்க இருக்கிறார். இந்த செய்தியை மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் தெரிவித்துக் கொண்டு, இனி புராண பட்டணத்திலே யாழ்ப்பாணத்திலே அரியாலையில இருக்கிற நீர் நொச்சித்தாழ்வு விநாயக பெருமான் சன்னிதானத்துக்கு ஒரு மகிமை உண்டு. யாழ்ப்பாணத்தில முதல் புராண படம் நடைபெற்ற இடம் அரியாலை நீர் நொச்சித்தாழ்வு சித்து விநாயகர் ஆலயம். பண்டிதமணி ஐயா இதை பாராட்டி எழுதியிருக்கிறார். இந்த செய்தியையும் சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு காண்டத்துக்கும் வேறு வேறு உரைகள் வந்திருக்கின்றன. ஆனால் கந்தபுராணத்தினுடைய தட்ச காண்டத்துக்கு முதல் உரை எழுதியவர் பண்டிதமணி கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் தான். இதை மறந்துவிட முடியாது. பண்டிதமணி ஐயாவை நாங்கள் தலைமையில் வைத்து கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடிய காரணங்களுக்குள்ள மகத்தானது இந்த கந்தபுராண கலாசார கதையும் கந்தபுராணத்தினுடைய தட்சகாண்டத்துக்கு அவர் செய்த உரையும் என்பதை இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். இனி
முன்னம் சொன்ன இந்த 5 செய்திகள். நோய் நீக்கம். நோய் என்றதுக்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று உடலுக்கு வரக்கூடிய நோய், இரண்டாவது உயிருக்கு வரக்கூடிய நோய். உடலுக்கு வரக்கூடிய நோயை சாதாரணமாக வைத்தியரிடத்துல போகலாம், வைத்தியம் செய்யலாம், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம், நோயை தீர்த்து கொள்ளலாம். உயிருக்கு வரக்கூடிய நோயை எப்படி தீர்க்கலாம்? அந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். யாரு? ஈஸ்வரன் என்றால் தலைவன். எங்களுக்கு வைத்தியம் செய்பவருக்கு வைத்தியர் என்று பெயர். வைத்தியர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் வைத்தீஸ்வரன். அந்த கடவுளால மட்டும்தான் எங்களுடைய நோயை நீக்க முடியும். கந்தபுராணம் மும்மலங்களை பற்றி பேசுகிறது. அந்த மும்மலங்களை புரிந்து கொண்டு, அந்த மும்மலங்களை தெரிந்து கொண்டு, மும்மலங்களுடைய பண்புகள் இயல்புகளை அறிந்து கொண்டு, நாங்கள் மலங்களின் பக்கம் சாராமல் பதியின் பக்கம் சார்ந்தால் நோய் நீக்கம் கிடைக்கும் என்கிற அற்புதமான பிழிந்த சாற்றை பருகத் தருவது கந்தபுராணம். அடுத்தது செல்வம். அருணகிரியார் பாடிய நூல்களுக்குள்ள அற்புதமான ஒரு நூல் கந்தர் அலங்காரம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அலங்காரமும் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். ஏன்? அழியக்கூடிய பொருளால் செய்கிற அலங்காரம். ஆனால் அருணகிரிநாத பெருமான் அழியாத பொருளாகிய தமிழ் மொழியினால, என்றும் வாழக்கூடிய தமிழ் மொழியினால முருகப்பெருமானுக்கு அழகு செய்து பார்க்கிறார். அவர் சொல்லுவார், வெய்யிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞருக்கென்றும் நொய்யிற் பிளவளமேனும் பகர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற்பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு. எப்படி? எங்களுடைய வெயில் எங்களுக்கே உதவாது, அதுபோலத்தான் கையிற்பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அலங்காரத்தில் பேசுகிறார். கந்தபுராணம் நமக்கு தரக்கூடிய செல்வம் நிதி. எந்த நிதி? அருள் நிதி. வீரவாகுதேவர் என்ன சொல்லுகிறார்? கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையை கனவிலும் வகை. எது? குபேரன் பட்ட பாடு தெரியும். அந்த நிதிபதி வாழ்க்கையை, குபேர சம்பத்தை, செல்வத்தோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. மேலே இந்திரன் வாழ்கை குறியேன், இந்திரனை போல அரச பதவி பெற்று வாழ வேண்டும் என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை என்று பாடுவதனால இருந்து கந்தபுராணம் தருகிற செல்வத்தை சிந்திக்கலாம். அடுத்தது புத்திர பாக்கியம். சிவப்பரம்பொருளுக்கு முருகப்பெருமான் என்று புத்திரன். சூரபன்மனுக்கு இருக்கக்கூடிய பல புத்திரர்கள் 2 பேரை சொல்றனே. ஒருத்தர் தர்மகோபன், அடுத்தவர் பானுகோபன். பெயரை பார்த்தாலே வினோதமா இருக்கு. தர்மன் என்று பெயர் வைக்கிறோம். தர்மத்தின் பால் ஈர்க்கப்பட்டவன், தர்ம நெறியில் வாழ்பவன். இவர் தர்மத்தை கோபித்தவர், தர்ம கோபன். பானு என்றால் சூரியன். ஒரு குழந்தை தொட்டில்ல படுத்திருக்கிறது. சூரிய வெளிச்சம் வந்து தொட்டில்ல படுகிறது. அந்த குழந்தை தன்னுடைய நித்திரைக்கு இடைஞ்சலாக இருக்குது, சூரியனை பிடித்து கொண்டு வந்து தொட்டில்ல கட்டி வைக்கிறார். யாரு? சூரபன்மனுடைய மகன் பானுவை கோபித்தவர். அதனால் அவருக்கு பானுகோபன் என்று பெயர். சிவனுக்கு வாய்த்தது முருகன், அதுவும் பிள்ளை. சூரனுக்கு வாய்த்தது தர்மகோபன், பானுகோபன், இதுவும் பிள்ளை. கந்தபுராணம் 2 பிள்ளைகளையும் எடுத்து காட்டி எங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்கிறதுக்கு வழிகாட்டு. சத்துரு ஜெயம். மித்துரு, சத்துரு, நண்பன், எதிரி. எதிரியினுடைய வெற்றி. ஜெயம் என்றால் வெற்றி. எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் நாங்கள் ஆன்மீகத்தை விட்டு தூர இடம் போவதற்கு காரணம் போட்டி. போட்டியினுடைய முடிவு வெற்றி தோல்வி. எதிரி வென்றால் நாம் என்ன பாடுபடுவோம், எதிரி தோற்றால் நாம் என்ன பாடுபடுவோம். இந்த வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், ஏழ்மை செல்வ செழிப்பு எல்லாவற்றையும் சமனாக மதிக்கிற ஒரு பாடத்தை கந்தபுராணம் எடுத்து காட்டுகிறது. 4 விடயம் சொல்லியாச்சு. ராஜவசியம் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிற விடயம். அற்புதமான ஒரு தலையங்கம். முதலாக இந்த தலையங்கத்தை இன்றைய செல்லப்பா சுவாமிகளுடைய மாதாந்த குருபூசை நன்னாளிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்கின்ற அனுபவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதனால் தேடி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று மனம் அவாவுகிறது.
ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும். சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்திலே காட்டுவார். மாநிலம் காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்கும் காலை, தான் அதனுக்கு இடையோரு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்து தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. ஒரு மன்னனை கண்டு இவன் தெய்வம் என்று நாட்டு மக்கள் தொழ வேண்டும். ராஜா மக்களை வசீகரித்து வைத்திருக்க வேண்டும். அப்படியானால் மன்னன் என்ன செய்ய வேண்டும்? பூமியை காக்கிற பொழுது தன்னால் தன் பரிசனத்தால் தன்னுடைய அடியார்கள் படைபலங்கள் ஊனமிகு பகத்திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்து தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. ஒரு மன்னன் இவ்வாறு இருக்க வேண்டும். கந்த புராணத்தில் ராஜவசியம் இதுதான் இன்றைக்கு நாங்கள் பருக வேண்டிய தேவாமிர்தம். கந்த புராணத்துல 3 ராஜாக்களை பார்க்கலாம். கீழே இருந்து போகலாம். ஒருவர் சூரபன்மன். யோசிக்க கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும், கேட்கவும் கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனால் சூரபன்மன் ராஜா என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கச்சியப்பர் அப்படித்தான் பாடியிருக்கிறார். ஒரு சின்ன வியாக்கியானம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரம் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்கிற கச்சியப்பர். என்ன கருத்து? சேவலும் மயிலும் போற்றி என்றால் என்னது? சூரவன்மனுக்கு போற்றி, சூரவன்மனுக்கு ஒரு போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி 2 போற்றி. எவ்வளவு நுட்பமாக கச்சியப்பர் அந்த இடத்தை கையாளுகிறார். சூரவன்மனுடைய பக்குவம், அவருடைய தவம், அதற்காக ஒரு போற்றி. திருக்கையில இருக்கிற வேலுக்கு போற்றி போற்றி 2 போற்றி. அப்போ கச்சியப்பர் சூரவன்மனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி போற்றத்தக்க இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த சூரவன்மன் அரசாட்சி பண்ணுகிறான். அந்த சபை எப்படி இருந்த தெரியுமோ? நன்றி மறந்ததுதான் கந்த புராணத்தினுடைய ஊடுபா என்று தொடங்குற பொழுது சிந்தித்தோம். என்ன நடந்தது? சூரவன்மனுடைய ஆட்சியில் அங்க இருந்த எல்லாரும் குதி தலையில் அடிக்க, பிடரியில் அடிக்க பாடாகப்பட்டு ஓடாக தேய்கிறார். நீ யார்? நான் தான் அக்னி. அப்படி என்றால் இந்த உலகத்துக்கு வெம்மையை கொடுப்பவன். அப்படியோ? உன்னுடைய வெப்பம் வீரமகேந்திரபுரியிலே இருக்கப்படாது. நடவும் கைய பொத்தி கொண்டு அக்னி பகவான் ஓடுகிறார். நீர் யார்? சூரியன். அப்படி என்றால் உலகத்தின் ஒளி முதல். சரி, இருக்கட்டும், வெப்பத்தை தணியும் வீரமகேந்திரபுரியில அளவாக வெளிச்சம் இருக்கட்டும். அடுத்தது பிரம்மா. நீர் யார்? நான் தான் பிரம்மா. அப்படி என்றால் படைத்த தொழிலை செய்பவன். அது இருக்கட்டும். நீர்தான் வீரமகேந்திரபுரியில பஞ்சாங்கம் பார்த்து சொல்ல வேண்டும். நாள், கோள், திதி, யோகம், நட்சத்திரம், கரணங்களை சொல்லிக் கொண்டு இரும். அடுத்தவர் வருகிறார். நீ யார்? தெய்வேந்திரன். அப்படி என்றால் தேவர்களின் தலைவன். அப்படியா? தேவர்களுக்கு தலைவன் என்பது இருக்கட்டும், கடலுக்கு போம். மீன்களை பிடித்துக் கொண்டு வந்து வீரமகேந்திரபுரியில் இருக்கிற அசுரர்களுக்கு கொடும். என்ன அக்கிரமம்! தேவர்களுக்கு ராஜா தெய்வேந்திரன். தேவேந்திரன் வான் சுமந்த தெய்வேந்திரனை மீன் சுமக்க வைத்தான் சூரபன்மன். இதுதான் வீரமகேந்திரபுரி ராஜ்யம். நன்றாக புரிந்து கொள்ள. வீரமகேந்திரபுரியினுடைய ராஜ்யம் இப்படி நடக்கிறது. வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்திருக்கிறார். இந்த காட்சியை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளும். மறுபக்கமாக தெய்வேந்திரன் சுத்தமா ஆணவம், சுத்தமாக அறியாமை, இந்த வடிவமாக சூரவன்மன் காட்டப்படுகிறார். தெய்வேந்திரன் கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் கண்மம், கொஞ்சம் மாய. தேவர்களுக்கு தலைவன். நாரதற்ற சொல்ல கேட்டு பூமிக்கு வந்தவர். கௌதமருடைய மனைவி அகலிகையை பார்க்க புறப்பட்டு
கடைசியா கௌதமர் கதவுக்குள்ள வர பூனையாக மாறி ஓடியவர். உடம்பு எல்லாம் பெண் அங்கமாகி கணேசகுண்டத்துல மூழ்கி எழுந்த பிறகு அதெல்லாம் கண் அங்கமாக மாறி அவர் திரும்ப அந்த பதவிக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அந்த தெய்வேந்திரனுடைய மனைவி சசி, அவருக்கு மகன் ஜெயந்தன். ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன பகுதி. சூரவன்மன் அவர்களை படுத்துகிற பாட்டை பாருங்க. ஒரு ராஜா எப்படி இருக்க வேணும், யானைக்கு எவ்வளவு பலம், ஆனால் அது நிலத்தில, ரோட்ல, மண்ணுக்கு மேல, மலைக்கு மேல நிற்கும் பொழுது அந்த பலம். யானை சேத்துக்குள்ள விழுந்தா காகமும் வந்து யானை இந்த தலையில ஏறி எப்படி சுகம் என்று கேட்கும். காகம் என்ன ஒரு 2 கிலோ 3 கிலோ நிறையுள்ள பறவை, யானை தொன்கணக்கான நிறையுள்ள பெரிய மிருகம். அந்த பெரிய யானைய காகம் வந்து தட்டி சுகம் கேட்கும். எப்போ சேத்துக்குள்ள மாட்டுப்பட்டார். தேவர்களுக்கு தலைவன் தெய்வேந்திரன் தன்னுடைய பண்பு, தன்னுடைய தரம் விட்டு இறங்கி கௌதமருடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு வந்ததனால சூரவன்மன் அவரை படுத்துற ஜெயந்தனை சயந்தனை சிறைப்பிடித்து வைத்து கிடக்குது. பின்னர் 5:30 மணி 6 மணி சிறை காவலாளி தந்த நேரம், கடமை நேரம் முடிஞ்சு வீட்டை போறான். புதுசா சிட்டு மாறி கடமை புதுசா ஏற்கிறவர் வர்றான். அந்த காவலாளிக்கு போகிற காவலாளி அசுரன் சொல்றான், இங்க வா, இங்க இருக்கிறது யார் தெரியுமோ? தெய்வேந்திரனுடைய மகன் சயந்தன். இவனை கால கைய வெட்டாத, ஏன் அவர்கள் அமிர்தம் சாப்பிட்டவர்கள், காலம் வந்து கையும் வந்து ஒட்டுது. இவன் என்ன செய்தான்? கால ஒரு துண்டா வெட்டினான், கையை ஒரு துண்டா வெட்டினான். தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்டவர்கள், சிரஞ்சீவி வாழ்க்கை உடையவர்கள். அது துடிச்சு 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 வந்த ஆள்ல ஒட்டுது. வந்த காவலாளிக்கு போகிற காவலாளி சொன்னான், நீ விரல துண்டு துண்டா வெட்டு. இது ஒரு ராஜா வாழக்கூடாத முறையில வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அதோ நிலை ஏற்படும் என்பதை எடுத்து காட்டுகிற அரண்மனை சார்ந்த, ராஜ வாழ்வியல் சார்ந்த ஒரு காட்சி. அடுத்தது சூரவன்மனுடைய காட்சி. சூரவன்மனுடைய காட்சி, மன்னிக்கவும், முருகப்பெருமானுடைய காட்சி. முருகப்பெருமானுடைய காட்சியை நான் கீழே இருந்து மேல போற, முதல்ல சூரன், அடுத்த தெய்வேந்திரன், இனி முருகப்பெருமான் என்கிற ராஜா, மகாராஜா. நல்லூர் கோயில்ல புஷ்பாஞ்சலிக்கு கையில பூ வச்சு கொண்டு சிவாச்சாரியார் வேதங்களை சொல்லிக் கொண்டு வந்து நிறைவாக சொல்லுகிற தொடர் சுப்பிரமணிய மகாபிரபு. பிரபு என்றாலே பெரியவர், மகாபிரபு என்று அதை விட பெரியவர் இல்லை. சுப்பிரமணியர் தான் அவர். கந்தபுராணம் நமக்கு அந்த காட்சி எடுத்து காட்டுகிறது. எங்க கீழையிலிருந்து வருவோம். சூரவன்மன் இந்த முருகப்பெருமான் என்கிற ராஜாவால எப்படி வசீகரிக்கப்பட்டார், அது ஒரு பெரிய அற்புதம். அதை மட்டுமே ஒரு நாளைக்கு பேசலாம். சூரவன்மன் முதல் நாள் போருக்கு வந்தது. அவர் எப்படி அந்த போரை கொண்டு நடத்துகிறார், அதற்கிடையில கிடைத்த தகவல் ரொம்ப வேதனையான கட்டம். சிங்கமுகாசுரன் சொல்லி வைக்கிறார், அண்ணா, போருக்கு வந்திருக்கிறதை நீ குமரன் குழந்தை பாலன் என்று எண்ண வேண்டாம், பாலன் என்று குறைத்து மதிப்பிட்டு விடாதே. வந்திருக்கிறது யார் தெரியுமோ? ஞானந்தான் உருவாகிய நாயக இயல்பை நானும் நீயுமாக அறிவதென்றால் அது அறிவு. என்ன வார்த்தை! ஞானத்தின் வடிவம் முருகப்பெருமான். அந்த ராஜா ஞானத்தின் வடிவம். ஞானந்தான் உருவாகிய நாயகன் இயல்பை நானும் நீயுமாய் அறிவோம். என்னால அறிய முடியுமா? உன்னால அறிய முடியுமா? இது வேண்டாம், விடு என்று சிங்கமுகாசுரன் தடுக்கிறார். பாவம், அது பயனற்று போக சூரவன்மன் போருக்கு வந்தார். போருக்கு வந்தால் அந்த காட்சி, இதுல பெரிய ஒரு வில்லங்கமான சிந்திக்க வேண்டிய இடம், மிகப்பெரிய முருக பக்தர்களுக்கு, அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார் ஒரு கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார் கற்பனை பண்ணி பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் பாடியவர்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தார் ஓரளவுக்கு சிந்திக்கலாம். ஆனால்
நாங்கள் இவ்வளவு நேரமும் கோபத்தோடும் கடிந்து கொண்டும் சிந்தித்த சூரபன்மனுக்கு முருகப்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தார்? குழந்தையாக வந்து நிற்கிறார். முண்டகம் அண்ணா 6 முகங்களும் கண்ட பின்னர் ஒவ்வொரு முகமும் தாமரையா தெரியுது. முண்டகம் அண்ணா 6 முகங்களும் கண்ட பின்னர் இன்னும் எனக்கு ஆணவம் என்னை விட்டு போகவில்லையே. ஒரு காட்சி. இரண்டாவது, கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன். எப்படி அழகான பச்சை நிறமான மயிலுக்கு மேல வந்த முருகப்பெருமானை குழந்தை என்று நினைத்து விட்டேனே. எவ்வளவு அறியாமை நிறைந்தது இந்த உள்ளம். கோல மா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை. நல்லா கவனியுங்கோ. இனித்தான் சூரபன்மன் சேவலும் மயிலுமாக மாறப்போகிறார். ஆனால் இப்பவே முருகப்பெருமான் ஒரு மயிலுக்கு மேலதான் வாரார். என்னது முன்னுக்கு பின் முரணா இருக்கு? அப்படி இல்லை. தெய்வேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டு வந்தார். அதனாலதான் இப்பவும் சில கோயில்ல பக்கவாட்டுக்கு பார்க்கிற மயிலும் இருக்கு, நேர்முகமா பார்க்கிற மயிலும் இருக்கு. நேர்முகமா பார்க்கிற மயிலுக்கு தெய்வேந்திர மயில் என்று பெயர். யாரு? தெய்வேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை தாங்கி கொண்டு வாரார். ஒரு தலைவன், ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை தாங்குகிற அளவுக்கு வசியப்பட்டு விட்டார். கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன். அடுத்தவரும் அடிமையாகி விட்டார். யாரு? சூரவன்மன். பாலன் என்று இருந்த நான் எப்பேற்பட்ட அறியாமை உடையவன். பரிசிவை உணர்ந்திலேன். எனக்கு இந்த பெருமதி தெரிய இல்லை. மாலயன் தமக்கும் பிரம்மா விஷ்ணுவுக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மற்றைய 30 முக்கோடி தேவர்களுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று எல்லாருக்கும் தனிப்பெரும் ஜோதியாக திருப்பெரு வடிவத்தை காட்டி இருக்கிற இந்த முருகப்பெருமான் தானே விளங்குகிறார் என்று சூரபன்மன் வியக்கின்ற அளவிலே ராஜ வசியம் இருந்தது. முருக சௌந்தரியம், சுப்பிரமணிய சௌந்தரியம், இப்படி ஒரு அற்புதத்தை, அழகை, எழிலை எந்த உலகத்திலும், எந்த மொழியிலும், எந்த இலக்கியத்திலும் காண முடியாது. ராஜ வசியம். ஒரு தலைவர், ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும்? 3 ராஜாக்களை பார்த்தோம். சூரவன்மன், தெய்வேந்திரன், முருகப்பெருமான். சூரபன்மன் அடிமையாகி மனங்குலைந்து நிற்கிறார். தெய்வேந்திரன் மயிலாக மாறி பீடமாகி முருகப்பெருமானை தாங்குகிறார். இதுதான் ராஜாதி ராஜன். ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறார். அப்படிப்பட்ட வசியம் எங்களுக்கு கிட்ட வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுடைய பெருக்கடாட்சம் நம்மளுக்கு எப்பொழுது அமைகிறதோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். ஒரு குறிப்பை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பேரொரு கடாட்சம் நமக்கு கிடைத்தால், மனங்களில இருந்து விடுபடக்கூடிய ஒரு பக்குவம் கிட்டினால், இன்பம் அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சியை தான். துன்பம் அது உற்ற போதும் துண்ணென துளங்கிச் சோரார். இன்பமும் துன்பம் தானும் இவ்வுடற்கியைந்த என்றே முன்புறு தொடர்பை ஓர்வர் முழுவதும் உணர்ந்த நீரார். முருகப்பெருமான் என்கின்ற பெரிய ராஜாவாக இருக்கிற, மகா பிரபுவாக இருக்கிற, ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய முன்புறு தொடர்பு அந்த முருகப்பெருமானுடைய அருளால், அவனுடைய ஆசியால், அவனுடைய அளப்பெரும் கருணையினாலே எங்களுடைய வினையினுடைய ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் 3ஐயும் புரிந்து கொண்டால் முன்பொரு தொடர்பை ஓர்வர் அறிந்து கொள்வர் முழுவதும் உணர்ந்த நீரார். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? இன்பமது அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி எய்தார். மகிழ்ச்சி வருகிற காலத்திலே அதிர்ஷ்டலாப சீட்டிலே 1 கோடி விழுந்தால் தலைகளாக நிற்க மாட்டார். துன்பமது உற்ற போதும் துண்ணென துளங்கிச் சோரார். ஒரு வெள்ளம் வந்தாலும் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டார். இன்பமும் துன்பம் தானும்
இவ்வுடற்கு இயைந்தவன்றே, இந்த உடம்புக்குத்தான் இந்த உன்பமும் துன்பமும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முன்புறு தொடர்பை ஓர்வர் முழுவதும் உணர்ந்த நீரார். தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தந்தம் அக்காய அல்லால் ஆங்கு அவை பிறரால் வாரா அமுதம் நஞ்சு இரண்டினானுக்கும் ஓங்கிய சுவையின் பேதம் உதவினார் சிலரும் உண்டோ. இதைத்தான் புறநானூறு தீதும் நன்றும் பிறரவாரா என்று சொல்லுகிறது. எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுடைய வினையினார், எங்களுக்கு துன்பம் எங்களுடைய வினையினார். எனவே பாவம் புண்ணியம் என்பது நாங்கள் செய்வது, எங்களுடைய வினை பயன்தான் பாவ புண்ணியங்களாக வந்து அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, பெருமக்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க விளைந்த விடயம் கந்த புராணத்தில் ராஜவசியம். இதனை 3 ராஜாக்களை வைத்துக்கொண்டு சிந்தித்திருக்கின்றோம். சிற்றறிவி கட்டிய வரையில் சுருக்கமாக சிந்தித்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவர் சூரபன்மன், அவருடைய ஆட்சியை ஒரு காட்சியாக பார்த்தோம். வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமந்த காட்சியை பார்த்திருக்கிறேன். சூரியன், அக்னி, சந்திரன், பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் அடிமையாக இருப்பது போல ஒரு காட்சி நாம் பார்த்தோம். அடுத்தது தெய்வேந்திரன், தேவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டியவர் தன் நிலை மறந்து பூலகத்துக்கு வந்து சென்ற கதை. இந்த 2 பேருமே சேவகம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானுடைய ராஜநிலை தோற்றம். அப்படிப்பட்ட ராஜவசியம் எங்களுக்கு சித்திக்க பெற்றால் புண்ணியம் பாவம் சமனாகி மலபரிவாகம் சத்தினிவாதம் ஏற்பட்டு இறைவன் திருவடி நிழலிலே பேரின்ப வீடாகிய முத்தி கிட்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அருமையான இந்த தவ வாய்ப்பு நல்கிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும், கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும், இதனை அயராது பெருவிருப்போடு ஊக்கத்தோடு நடாத்தி கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் முதலிய சித்தர்கள் மீது பேரீடுபாடு கொண்டு அவர்களுடைய தேவலோக அருளாசி பெற்றிருக்கக்கூடிய அன்பார்ந்த சிவலோகநாதன் மாமா அவர்களுக்கும் மனநறிந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேளிவல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கச்சியப்பருடைய பாசையிலே மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்றுந்தான். மாயையினுடைய மகன் சூரபன்மன், அவனும் வரம்பிலா அருள் பெற்றுந்தான் என்றால் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய ராஜவசியம்தான் உன்னதமானது. அதை உள்ளத்துக் கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். தம்பி அவர்களுடைய பேச்சு பலம் உன்னதமாக இருந்தது. குறுகிய நேரத்திலே பெரிய விஷயத்தை ஆழமாக சிந்தித்து அலங்காரமாக சொல்லி இருக்கின்றார். கந்த புராணத்தின் முழுமையையும் தெளிவாக எடுத்து காட்டி எல்லோருக்கும் விளங்கக்கூடிய விதத்திலே அவர்கள் செய்த உரை மெச்சக்கூடியது. அந்த உரை ஆற்றுவதற்கு முருகப்பெருமான் மூலம் கிடைத்த திருவருள் தான் என்று சொல்ல வேண்டும். இன்றைய யாழ்ப்பாணத்திலே எப்போதும் மனக்கவலையாக இருக்கின்றது. ஏன் இங்கு நடப்பு உங்களுக்கு தெரியும். அதை மீண்டும் பழைய நிலை கொண்டு வருவது கந்த புராணம் தான். கந்த புராண கலாச்சாரத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மேம்படுத்தினால் பழைய நிலையை அடையும் என்பது உறுதியாக தென்படும். இப்படியான சொற்பொழிவுகள் பாடசாலைகள் சரி, ஆலயங்கள் சரி, இதை நடத்தி கந்த புராண கலாச்சாரத்தை மீண்டும் மேம்பட வைக்க வேண்டும். அதிலே தம்பி அவருடைய பேச்சு மிகவும் உன்னதமாக இருந்தது. அவரும் இந்த கந்த புராண கலாச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு நாம் அவரை வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய சமயப்படி அவருடைய பெற்றோர்கள்
மூதாதையர்கள் வழியிலே சிறந்த தொண்டாற்றி வருகின்றார். ஆலயங்கள் தோறும் சபை சொற்பொழிவு மற்றும் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகளிலே ஆற்றி வருகின்ற சொற்பொழிவை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று நல்லூர் கந்த பெருமானையும் செல்லப்பா சுவாமிகளுடைய பாதத்தை வணங்கி அமர்கின்றேன். வணக்கம். ஈசன் அடிபோச்சி, சென்றே அடிபோச்சி, தேசன் அடிபோச்சி, சிவன் சிவடி போச்சி, நேயத்தே நின்ற இதழன் அடிபோச்சி, மாயப்புறப்பும் அடிபோச்சி, சீரார்கள் உரைகள் அடிபோச்சி, அடாத இயவியலும் நெய்யாய் அணியாய் யமான நாபிமனா பொய்யாய் நிறெல்லாம் போயகல மக்கள் விஞ்ஞானமாகி உயிர்வே இந்த இலைவு கண்ணுதலான் தங்கர்வை கண்காத்த வந்தெய்தி இந்திரக்கானே இங்கெழுச்சி கொல்லாவிலேயே புகழ்வார் கொள்கையே புல்லாகி பூராய் புதுவாய் மரமாகி கையுறவாகி பகடையாய் பாம்பாகி நல்லாய் மனிதராய் மறையோகி கலந்தபால் சென்றொரு சேகரங்காட்கூட சிறந்தறியா சிந்தனை தேனூரிருக்கு சிறந்த பிறப்பெடுப்போகி கலந்தபால் சென்றொரு சேகரங்காட்கூட சிறந்தறியா சிந்தனை தேனூரிருக்கு சிறந்த பிறப்பெடுப்போடு வந்து நினைத்தாராகே கள்ளப்புறமை கத்தரித்த வல்லாரே நம்பூர் நட்ட வைகாடு அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் மங்களம் ஒப்பு குருநாதனுக்கு மங்களம் மங்களம் உத்தரவாதருக்கு மங்களம் மங்களம் முப்பொருளும் சொல்வாக்கு மங்களம் மங்களம் மூவாசை வந்தவர்க்கு மங்களம் மங்களம் முப்பத்து முக்கோடி தேவனுக்கு மங்களம் உண்மைக்கு பிரிவற்கு மங்களம் மங்களம் அன்னைக்கனால் அன்னவர்க்கு மங்களம் மங்களம் ஐயனுக்கு உண்டவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமுனால் ஆடினற்கு மங்களம் மங்களம் ஆடியந்த பின்னாத அம்மாவுக்கு மங்களம் தீபாவளி திருவருக்கு மங்களம் மங்களம் திருநாவுக்கருக்கு மங்களம் மங்களம் தீபருக்கு சுந்தரக்கு மங்களம் மங்களம் இந்திய மாளிகைக்கு மங்களம் மங்களம் எங்குதங்கு குடிகளுக்கு மங்களம் 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 மார்கந்தனர் வானவர் ஆனினம் புல்க தன்புணல் வேந்தனும் மூங்குக ஆகதியதெல்லாம் மருநாமமே சூரிய மகிழ்வளம் சுரக்க மன்னன் போன்முறை அறுது செய்க குறவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரண்களோங்க நெற்றவும் வேள்வி நல்க மேன்மை கொள்கை நீதி விளங்குக உலகமெல்லாம் மகா செய்த புலபித்த வேமன்னி யாரோ மகனல்ல மன்னிக்க யாம் செய்த புண்ணிய எங்கள் குருநாதன் எழில் நல்லை வாசன் இங்கும் அங்கும் எங்கும் பிரகாசன்